99% சித்தி பெற்றார். என்ன யார் அவ்வளவு கொடிய நோய் இது? பொறாமை நோய். அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்து மறுபெருஞ்சோதார். ஆதினார் அவ்வியம்னா பொறாமை. அழுக்கார் ரவா வெகுளி என்ன சொல்? பொறாமை, பேராசை, சினம், வன் சொற்கள். இந்த 4 குற்றங்களையும் மனிதனை மீண்டும் பிறக்க வைக்கணும். இது எப்படி வென்றதுன்னா, ஞானிகள் அத்தனை பேர் வென்றவர்கள் தான். இது பொறாமையை வென்று விட்டான், ஆசையை வென்று விட்டான், சினமங்கள் பேச்சு கிடவில்லை, அங்கே வன் சொருக்கு இருக்க முடியாது. இந்த வாய்ப்பு ராமலிங்க சாமிகளே அடியேன் பண்புள்ளவனாக வாழ அருள் செய்ய வேண்டும். அகத்தீஸ்வரா அடியேன் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். அகத்தீசா தயசிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். பொறாம உணர்ச்சி 95% சித்தி பெற்றவுடைய நரகத்தை தள்ளக்கூடியது. 95% சித்தி பெற்றவுடைய நரகத்தை தள்ளக்கூடிய ஆற்றல் பொறாமைக்கு உண்டு என்றால் மனுஷன் என்ன செய்வான்ப்பா? அதான் ராமலிங்க சாமி சொன்னாரு, அவ்வியம் ஆதியோர். ஆதினார் இதை. இந்த பொறாமை ஆதி, அவ்வியம் ஆதியோர் ஆறுன பாதை, அந்த நெறியிலிருந்து விடுபடுதுன்னார். அவ்வியல் வலுத்த அவ்வியல் அந்த இயல்னு சொன்னார். ஆக இது அடிப்படை எப்படி இருக்குன்னா, கொனைக்கேடு நீங்குவதற்கு தான் பூஜை செய்யறோம். எதுக்கு என்ன தானே செய்யணும்? செல்வம் பிறகு வெட்டி வேலை, அதான் எல்லாத்தையும் எடுத்து கிடக்கிற செல்வம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியா இருக்கட்டும். அறிவட்ட இருக்கிறான். அருள் செல்வம் அருள் என்னான்னு கேட்டான். அருள் என்பது நல்ல மனம். நல்ல மனம் எப்படி இருக்குன்னா, அதான் இறக்க சிந்தைய போய் கட்டாடி வச்சு பூத கட்டை வச்சு போற. நல்ல மனம் தான் இறக்க சிந்தை இருக்குன்னு அர்த்தம். விட்டு கொடுப்பான், அனுசரித்து போன். அப்ப நல்ல மனம் கொனைக்கேடு அற்ற மனம். இந்த 4 குற்றங்கள் நீங்கினால் அன்று கடவுள் தன்மை அடைவான். நம்ம அறிவு கெட்டுமா? அது எந்த நூல் படித்தா வரும்? நூல் படித்தா வந்துடுமா? அது அதான் எல்லா நூல் எழுதியிருக்காங்க. கேட்கணும் ஆசானை, வள்ளுவனை கேட்க வேண்டும். என்னையா வள்ளுவ பெருமானே, முற்று பெற்ற முனிவனே, கேட்பெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையே, அமுதே அமுத பெருக்கே, ஆறா அமுதே, அளவில்லா சித்தியே, தேனே தெளிவே, திகட்டாத தெல்லமுதே, தீஞ்சுவே பாகுவே என்று வள்ளுவனை கேட்க வேண்டும். வள்ளுவ பெருமானே, எல்லாம் வல்ல பரபிரமே, என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று வள்ளுவனை கேட்க வேண்டும். அவன் சொல்லுவான், அழுக்கார் அவா வெகுளி என்ன சொல். 4 இழுக்கா என்ன, அதிலிருந்து வலுவாமல் இருக்குது. இழுக்கா என்று அதனா இந்த குற்றம் இல்லாம அறன்னு சொல்லிட்டான். இந்த குற்றம் இல்லாத மனிதன் கடவுள் தன்மை அடைகிறான். அதுக்கு என்ன உபாயம்? அவன் திருவடியை பற்றிக்கொள். வள்ளுவ பெருமானே, இந்த பண்பு எனக்கு வேணும் என்று கேட்க வேண்டும். எல்லா ஞானிகளும் இந்த கொடைக்கடை வென்றவர் தான். அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்து மருள் பெருஞ்சோதினார். இது ஆதி. இந்த கொனைகள் மனிதனா இருக்கும் போது என்ன அனுப்புற? என்ன ஏய ஆதி? என்ன மனுஷனை படைக்கும் போது குணவத்தை வச்சான்டான். ஏன் அந்த வஞ்சனை செஞ்சான்னா, இந்த தேகத்துக்குள்ள தேகம் மனிதனை படைக்கும் போதே கொனைகள் இருக்கதான் செய்யும். வெல்லுகின்ற வெல்றான், வெள்ளாட்டி போராட தவிர்க்க வேண்டும். ஒன்று பக்தி, பக்தியை அலன்றி செய்ய முடியாது.